ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ பக்கோடா. நம்ம ஆல்ரெடி வாழைப்பூ வடை வச்சுருக்கோம். வாழைப்பூ வடையை செய்யும் போதே மீதி இருக்க கொஞ்சம் மாவை வச்சு பக்கோடாவாட்டம் பிச்சு போட்டுவிட்டோம் அப்படின்னா அது வாழைப்பூ பக்கோடா தான். இன்றைக்கி ஸ்பெசிஃபையாக நம்ம பக்கோடா ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி சண்டே பண்ணாலும் நம்ம தோட்டத்துக்கு போனதுனால வாழைப்பூ எடுத்துகிட்டு அதில் பக்கோடா ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த பக்கோடா பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயம் எதுவுமே போடல. ஒன்லி எதை போட்டிருக்கோம் அப்படின்னா ஒன்லி வாழைப்பூ மட்டும்தான் போட்டிருக்கோம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ, 3 டம்ளர் பருப்பு. இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பருப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 1 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். அதோட இந்த வாழைப்பூவையும் சேர்த்துக்கணும். அந்த வாழைப்பூ மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இதெல்லாமே நல்லா அம்மியில் நம்ம நல்லா மசிச்சுக்கிட்டோம். அதோட பெருஞ்சீரகம், ஜீரகம், கொஞ்சோண்டு காயப்பொடி, அதாவது பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மலாக குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது. ஸோ இதெல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு நம்ம எடுத்தாவே வரும், உங்களுக்கு தெரியும். பட் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.